Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் என்ன அப்படின்னா, இப்போ நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் நம்மளுடைய வகுப்பில் கொடுத்த நோட்ஸ்ல இருந்து எத்தனை கேள்விகள் யூனிட் 8ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். யூனிட் 8 இல்லைன்னா இப்போ இருக்க சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 6. நிறைய பேருக்கு இந்த யூனிட் 8 அப்படிங்கிற வார்த்தை மனசில் நின்றதுனால நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு யூனிட் 6 இதில் 90% ஆஃப் த கொஸ்டின் நம்மளோட நோட்ஸ்லேருந்து வந்துச்சு. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ யூனிட் 8 இல்லைனா யூனிட் 6 எடுத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிடிக்கலாம். லிட்ரேச்சர் பார்ட்டு, நான் லிட்ரேச்சர் பார்ட். இந்த நான் லிட்ரேச்சர் பார்ட் நான் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கேன். திருக்குறளும் சங்க பீரியட் லிட்ரேச்சரும் முடிக்கல. அப்படி இருந்துமே 3 கொஸ்டின் இதுலேருந்து வெளியே போயிடுச்சு. 3 கொஸ்டின் அப்படிங்கிறது நான் நடத்தி முடிக்காத சொல்கிறேன். நடத்தினேன்னா இந்த 3மே கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நடத்தி முடிக்கல. நான் லிட்ரேச்சர் பார்ட்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வெளியே போச்சு. அது இந்த ஜப்பான்ல இருந்து வீரர்களை கொண்டு வந்து ரஷ்யாவை தோற்கடிச்சாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், வஉசியா சுப்பிரமணிய சிவாவன் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுவுமே சுதந்திர போராட்டத்தில் தமிழகம் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிடிஎஃப்ல இருந்துச்சு, பட் அதை நான் நடத்தலை. ஓகேங்களா? என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உள்ள தெளிவாக பார்ப்போம். வாங்கன் பேட்ச் யூனிட் 8 யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூ 2222 ரூபாய். இப்போ நம்ம பார்க்குற இந்த யூனிட் 8 நோட்ஸ் எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டு, இதுக்கப்புறமேட்டு நுண்ணுரை, இது தமிழ் பேட்ச் 1600. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய காலாக் அகாடமியோட அஃபிஷியல். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் தேடினீங்கன்னா காலாக் அகாடமின்னு முழுசாக டைப் பண்ணுங்க, ஏன்னா இல்லைன்னா வராது. ஏன்னா நம்ம இன்னும் அவ்வளோ தூரம் பெரிய ஆள் ஆகலை. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ். ஓகே, முதல் கேள்வி பாருங்க. இன் தூத்துக்குடி தமிழ்நாடு சுப்பிரமணிய சிவா கேம்பெயின்ட் ஃபார் ஸ்ட்ரைக் இன் 1908. 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார். அது எந்த மாதங்கள் அப்படின்னு ஆன்சர் என்ன? பிப்ரவரி டு மார்ச். இது சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 2. இது முதல்ல சுப்பிரமணிய சிவா தான் நடத்தியிருப்பேன். நடத்தும் போது 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் வஉ சிதம்பரனாரை தூத்துக்குடியில் சுப்பிரமணிய சிவா சந்திச்சு. அப்போ 1908 பிப்ரவரி 3. அதுக்கப்புறம் மார்ச் 12 1908ல் சுப்பிரமணிய சிவா வஉசி 2 பேரையுமே பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது பண்ணாங்க இல்லையா? அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நோட்ஸில் கொடுத்துருப்பேன். இதை வச்சு தான் கேள்வியே கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பிப்ரவரி 3லேருந்து மார்ச் 12 வரைக்கும். ஸோ பிப்ரவரி டு மார்ச். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. நான் சொன்னேன் இல்லையா, திருக்குறள்ல ஒரு சில அதிகாரங்கள் இன்னும் நடத்தி முடிக்கல. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா சில கொஸ்டின் திருக்குறள்ல வெளியே போயிருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி நடந்ததுல ஒரு டாபிக் கவர் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த இதுல அழுக்காறு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்கேன். நான் வேற ஒரு திருக்குறள்ல அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு நடத்தும் போது அழுக்காறு அப்படின்னா பொறாமைன்னு கொடுத்துருக்கேன். நீங்க அதை வச்சு அழுக்காருன்னா பொறாமைன்னு சூஸ் பண்ண. அடுத்த கேள்வி. இப்போ இந்த பெரியார் பற்றி, நீதி கட்சி பற்றி, அறிஞர் அண்ணா இவங்களெல்லாம் பற்றி நான் யூனிட் 9லையும் கொஸ்டினே கொண்டு வந்துட்டேன். அதனால் இப்போ நீங்கள் பார்க்குற சில கொஸ்டின் என்ன இங்கே இல்லை அப்படின்னா யூனிட் 9க்கு ப்ரூஃப் வீடியோ போட்டிருப்போம்ல, அதில் இருக்கும். அதனால் எங்கேயுமே மிஸ் ஆகிருக்காது. ஒன்று இந்த ப்ரூஃப் வீடியோவில் இருக்கும், இல்லைனா யூனிட் 9 ப்ரூஃப் வீடியோவில் இருக்கும். பெரியாரை பற்றி கேட்டிருக்காங்க. 1925 பெரியார் குடியரசு ஸ்டார்ட் பண்ணார், கரெக்டு. 28ல் ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணார், கரெக்ட். இது நம்ம நோட்ஸ்லையும் இருக்கும். நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸாமுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். 34ல் பார்த்தீங்கன்னா பெரியார் விடுதலை ஸ்டார்ட் பண்ணான்னு சொன்னாங்க. இது தப்பு. பெரியார் 37ல் பகுத்தறிவு ஸ்டார்ட் பண்ணான்னு சொன்னாங்க. கேட்டது என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் A 1 and 2 தான். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்க ரெண்டும் தெரியும். இந்த கரெக்ட் தப்பான இதை மட்டும் காட்டுறேன். தமிழ்நாட்டு தலைவர்கள் அப்படிங்கிறதுல பேஜ் நம்பர் 48. 1934 ஜனவரி 12 அன்னைக்கு பெரியார் பகுத்தறிவு அப்படிங்கிற தமிழ் வார இதழை கொண்டு வந்தார். அங்க 37ன்னு கொடுத்துருந்தா, அதனால தப்பு. 1/6/1935 அன்னைக்கு விடுதலை அப்படிங்கிற தமிழ் வார இதழை நீதி கட்சி தொடங்குச்சு. ஜனவரி 1 1937 அன்னைக்கு தான் விடுதலையை பெரியார் கிட்ட ஒப்படைச்சாங்க. இந்த விடுதலை நாளிதழை பத்தி நான் அடிக்கடி சொல்ற விஷயம். 1935 அது நீதி கட்சியோட பத்திரிகை. 37ல் தான் அபிஷியலா பெரியார் கிட்ட போச்சு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க 34 இருக்கணும், இங்க 37 இருக்கணும். மாற்றி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? 1 and 2 மட்டும்தான். அடுத்த கொஸ்டின்.
Tamil Nadu Women Conference held in November 30, 1938 at Chennai under the leadership of T. Neelambike MA. இது வந்து அதே பெரியாரோட ஸ்லைட்ல தமிழ்நாட்டு தலைவர்கள பேஜ் நம்பர் 49ல சென்னையில 13/11/1938 அன்னைக்கு முதுவரும் தூய தமிழறிஞர் மறைமலையடிகளின் மகள் நீலாம்பி அம்மையார் தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு மகளிர் மாநாட்டின் மூலம் அவருக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. This conference passed a resolution of the for abolition of caste discrimination and the title Periyar was conferred on E.V. Ramasamy by this Tamil Nadu Women Conference. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநாடு நடத்தும் போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னன்னா இந்த மாநாட்டில் பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது ஒரு சில புத்தகங்களில் தர்மாம்பால்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில புத்தகங்களில் நீலாம்பிகை அம்மையார்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில புத்தகங்களில் மீனாம்பாள் சிவராஜ்னு போட்டிருப்பாங்க. நான் கிளாஸில் சொல்லியிருந்தேன் எல்லாருமே சேர்ந்து தான் பெரியார் அவர்களுக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க. அதனால இது வந்து ஒருத்தரோட பெயரை மட்டும் குறிப்பிட்டா அது பெரும் மிஸ்டேக். பெரும்பாலும் தர்மாம்பால்னு சொல்லுவாங்க, ஆனால் 3 பேரும் சேர்ந்து தான் கொடுத்தாங்க. ஈவன் நிறைய பெண்கள் இருந்து தான் அந்த தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது. எங்க கொடுத்துருக்கேன்னா பெரியாரோட ஸ்லைடு பேஜ் நம்பர் 49 தமிழ்நாட்டு தலைவர்கள் அப்படிங்கிற பிடிஎஃப்ல. அடுத்தது பாருங்க. The company asked the collector of Ramnad to summon Kattabomman to his office at Ramnad. Kattabomman was asked to meet the collector in connection with the arrears of tribute that he owed to the company. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஜாக்சன் துரை கிட்ட சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சம்மன் கொடுத்து வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராம்நாட்டில் எது தொடர்பாக அப்படின்னா அரியர் வந்து அதாவது வரி வந்து பெண்டிங் வச்சிருந்தாரு, அது தொடர்பாக. இதை வந்து நம்ம கிளாஸ்ல எந்த இடத்துல சொல்லியிருப்போம் அப்படின்னா பாளையக்கார ரிவோல்ட் பேஜ் நம்பர் 17ல 1797 1798 தமிழ்நாட்டில் பஞ்சம் ஏற்படுது. இந்த பஞ்சத்தினால வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களால் வரி முறையா செலுத்த முடியல. இப்ப 1798 மே 31 ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் ஜாக்சன் துரை கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அதுல 3310 பகோடா வரி செலுத்தணும் அப்படின்னு கட்டபொம்மன்ட்ட சொல்றாங்க. பட் கட்டபொம்மன் ஷாக் ஆகுறாரு, ஏன்னா நம்ம அவ்வளோ வரி செலுத்த வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 18 ஒரு கடிதம் வருது, 2 வாரத்துக்குள்ள தன்னை வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் துரை வந்து சவுத் சைடில் தான் டூர் வர்றாரு, அதாவது இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றாரு. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் சரி இங்கே தானே வர்றாரு, நம்ம இங்கே வச்சே பார்த்துடலான்னு சொல்லி கலெக்டர் ஜாக்சனை தொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், பேரையூர், கமுதி இந்த இடங்களுக்கு பின்தொடர்ந்தே போறாரு சந்திக்க. ஆனால் ஜாக்சன் துரை சந்திக்க மறுத்துட்டாரு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 1798 செப்டம்பர் 19 ஜாக்சன் துரையும் கட்டபொம்மன் அவர்களும் ராமநாதபுரத்தில் இருக்க ராமநாதபுரம் சேதுபதியின் அரண்மனையான ராமலிங்க விலாசத்தில் சந்திச்சாங்க. கட்டபொம்மனோட சிவசுப்பிரமணியம் பிள்ளையும் இருந்தாரு, வரிக்கணக்கை சரிபார்க்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்த கேள்வி, கரெக்ட் சூஸ் த ரைட் மேட்சஸ் அமங் த டைப். இதுல 4மே கொடுத்துருக்கேன் நோட்ஸ்ல. நான் 2 சாம்பிள் கிட்ட. பொற்பனைக்கோட்டை, சங்கம், ஏஜ் போர்ட், இது கரெக்ட். இது எதுல இருக்கு அப்படின்னா ஆர்கியாலஜி பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா கொடுத்துருக்கேன். அதாவது ஆர்கியாலஜியில வந்து தமிழ்நாட்டு வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஆர்கியாலஜி பாலிசி நோட்டை தனியாக கட் பண்ணி முக்கியமானதை மட்டும் ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். வெம்பக்கோட்டை அகழ்வாராய்ச்சிக்கு மட்டும் அதுல இருந்த புகைப்படங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். இது ஆர்கியாலஜி பாலிசிங்கிற பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 51 அகழாய்வில் வெளிக்கொணரப்பட்ட கோட்டை சுவர், பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம். இந்த பேஜில் அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா பொற்பனைக்கோட்டையில் கோட்டை கிடைச்சது அப்படிங்கிற டேட்டாவும் இருக்கும். சரியா? அடுத்து இந்த சாக்ரோஃபேசஸ் இருக்குல்ல, இது வந்து மருங்கூர் கிடையாது, கீழ்நமண்டி அப்படின்னு ஒரு இடம். இதுவுமே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 இதில் வந்து கீழ்நமண்டி அப்படிங்கிறதுல தான் 7 சாக்ரோஃபேசஸ் வேர் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாக்ரோஃபேசஸ் அப்படின்னா கற்களால் செய்யப்பட்ட ஈமப்பேழை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது சரி, இது தப்பு. மெர்ச்சன்ட் கில்ட் இன்ஸ்கிரிப்ஷன், மயிலாடும்பாறை, இது கரெக்டு. இதில் 2 வகையான வணிக குழுக்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ ரைட் மேட்சஸ் அப்படின்னா 1 and 3 கரெக்டு, 2 and 4 தப்பு. சரியா? அடுத்தது பாருங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார். இதில் சொல்லப்பட்ட தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் வீடியோ இன்னமும் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து பாருங்க. திருக்குறள் ஆரம்பத்தில் நான் ஒன்று சொன்னேன், திருக்குறளை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சமயமும் கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்து மதத்திலே பார்த்தீங்க அப்படின்னா வைணவம் எப்படி கிளைம் பண்ணோம் அப்படின்னா இறைவனடி சேர்றதை பற்றி சொல்லுது. வைணவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
திருமாலோட பாதங்கள் சரணடைதல் அப்படிங்கிறது ஒரு மரபு. அந்த மரபை இந்த குறள் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறமேட்டு வலித்தலும் நீட்டலும் அப்படின்னு ஒரு குறள் வரும். அது வந்து சைவ சமயத்தை பத்தி பேசும். மொட்டை அடிக்கிறதோ, சைவ சமயத்துல ஜடைமுடி வச்சிருப்பாங்கல்ல, அதுவோ தேவையில்லை, நல்ல இரக்கத்தோடய மனசோடய இருந்தா போதும்னு வரும். அதை சொல்லும்போது அப்படி சொல்லியிருந்தேன். புலால் மறுத்தல், கொல்லாமை இதை பத்தி சொல்லிட்டு சமண சமயத்தை சேர்ந்தவங்க கிளைம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி தான் இந்த இறைவனடி சேர்ந்தாருக்கு இந்த குறளை சொல்லி, இது வந்து வைணவ சமயத்துல திருமாலோட பாதங்களை வந்து சரணடைகிறத சொல்லுவாங்க, அதை ஒட்டி இந்த தத்துவம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, சரணாகதி தத்துவம்னு நான் சொன்னது பொய் இல்லை, இன்னும் நமக்கு வீடியோ இருக்கு, எடுத்துப்பாரு. 22 திருக்குறளோட உரையாசிரியர் பரிப்பெருமாள் தருமர். ஆன்சர் என்னன்னா 1 and 2. இது வந்து பேஜ் நம்பர் 8. இதுல வந்து திருக்குறளுக்கு உரை செய்த 10 கொடுத்திருப்பேன். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல இப்ப சொன்னதான் இப்போ இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மாறி இப்போ நமக்கு வந்து ஏதாவது 2 ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டா இருக்கு. சரி, திருவள்ளுவரை தத்தம் சமயத்தை சார்ந்தவர் என்று சமயங்கள் காட்டினார். கரெக்ட். இப்ப சொன்னா சமண சமயம், வைணவம், சைவம் இவங்க ஒவ்வொருத்தவங்க கிளைம் பண்ணாங்க. அறநெறியில் அழுத்தமான நம்பிக்கையற்றவர்னு சொல்றோம்ல, திருவள்ளுவர் அறநெறியில அழுத்தமான நம்பிக்கை உள்ளவர், அறநெறியில வாழணும்னு சொன்னார். வள்ளுவர் said that men with high principle deserve to live best. உயர்ந்த குறிக்கோள் கொண்டு மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாரு, கண்ணோட்டம் இல்லை, அதாவது இரக்கம் இல்லை அப்படின்னா நீங்க மரத்துக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்ல, மக்கட்பண்பு இல்லை அப்படின்னா மரத்துக்கு ஒப்பானவர் அப்படின்னா. இப்ப உயர்ந்த குறிக்கோள் கொண்டு மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு 2 and 4 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் ஆர்டர். வாழ்க்கை துணையிலும் அன்புடைமை, இல்வாழ்க்கை, புதல்வரை பெறுதல். இப்போ இந்த கொஸ்டின் வச்சு ஒன்று சொல்றேன். எப்பயுமே எல்லா எக்ஸாம்லையுமே நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் ஒரு 2 கொஸ்டின் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க அந்த 2 கொஸ்டினுக்கு அடுத்த எக்ஸாம்ல அது தொடர்புடைய பாயிண்ட் ஃபுல்லா படிச்சுட்டு போவேன். இப்போ இதுல கேட்டிருக்கான்னு ஒன்னே அடுத்த எக்ஸாம்ல எல்லா அதிகாரத்தையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. நீங்க படிக்க வேண்டியதை படிச்சு டைம் இருந்தா படிங்க. இந்த அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 2 திருக்குறள் அப்படின்னு ஒரு பிடிஎஃப். இது வந்து ஏற்கனவே நோட் குரூப்ல போட்டு விட்டுருப்பேன். அதுல வந்து இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை இதை தான் அடுத்தடுத்து கேட்டிருக்கிறான். அதுக்காக இதை எல்லாரும் படிச்சு எழுதணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேர் தான் இதை படிக்க முடியும், எல்லாரும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் நம்ம கைமீறி போக தான் செய்யும். 92 which book features the பகைவரை புல்லார்க. பகைவர் புல்லார்க என்னும் தொடர் இடம்பெற்றுள்ளது. சங்கம் லிட்ரேச்சர் பீரியட், அதாவது லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் பீரியட் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் பேஜ் நம்பர் 36. லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் பீரியட் அப்படிங்கிற பிடிஎஃப் பேஜ் நம்பர் 36 பாயிண்ட் 10. மருதத்திணையில வேட்கை 10ல முதல் வரி 3வது வரி ஒரே மாதிரி இருக்கும். வாலியாதன் வாலி அவினி பகைவர் புல்லார்க பார்ப்பார் ஓதுக. அதாவது தோல்வியை ஒப்புக்கொண்டதற்கு அடையாளமாக புல் மேய்வது போல குப்புற விழ செய்யப்பட்டனர் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்ல கேட்டதுன்னு மார்க் பண்ணியிருப்பேன். இதை வச்சு அந்த புல்தடிக்கு பயில்வான் அப்படிங்கிற கதையும் சொல்லியிருப்பேன். 29 கிராம நிர்வாகத்துக்கு சிறப்பிடம் கொடுத்தோர் சோழர்கள் தான். பராந்தக சோழனோட உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்கும். இது ஸ்கூல் புக்கை வச்சு தமிழக பண்பாடு அப்படின்னு வருது. ஒரு 52 பேஜ் கொடுத்துருந்தேன் கட் பண்ணி, அதில் 5ஆம் பேஜில் இருக்கும். இதை தாண்டி என்னோட ஓன் நோட்ஸ்லையும் இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு பிபிடியை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸ்கூல் புக்கில் 7th புக்லேயும் குறிப்பிட்டிருப்பாங்க பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு. அதில் பாண்டியர்களும் கிராம நிர்வாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதை தாண்டி பாண்டியர்கள் சோழர்கள் பின்பற்றின நடைமுறையை பின்பற்றினாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு எப்படி என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத சேதுராமன் புக்ல இருக்க சார் புக்ல இருக்க வச்சு சொன்னா, சேதுராமன் சார் புக்ல இந்த உத்திரமேரூர் கல்வெட்டை பத்தி தெளிவா இருக்கும். அதாவது இப்ப நீங்க இந்த வருஷம் தேர்தலில் நிக்கிறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய ரத்த சொந்தம் நிக்க முடியும். தட் மீன்ஸ் உங்களுடைய மகளோ மகனோ 5 தேர்தலுக்கு அப்புறம் தான் நிக்க முடியும். உங்களோட உடன் பிறந்தவர் 4 தேர்தலுக்கு அப்புறம் தான் நிக்க முடியும். இதுவுமே நீங்க தேர்தலில் நின்று ஜெயிச்ச பிற்பாடு கணக்கை சரியா காட்டியிருந்தால் மட்டும்தான். இந்த கதையெல்லாம் கிளாஸ்ல சொல்லிங்கன்னா கிராம நிர்வாகத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்குன்னு. 31 புலவர்களில் சிலரே பரிசில் வாழ்க்கை மேற்கொண்டனர். பெரும்பாலானோர் தத்தமக்கு விருப்பமான தொழில்களை செய்தனர். பரிசில் வாழ்க்கையை மேற்கொண்டோர் தகுதிக்கு குறைவாக பரிசு நல்கிய போதும் முகம் மாறி அளித்த போதும் அப்பொருளை துச்சமென மதித்து மறுத்தனர்.
இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஔவையாரை பத்தி ஒரு பாடல் இருக்கும். இது வந்து பேஜ் நம்பர் 34 சங்க இலக்கியம்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்திருந்தேன். அதுல வாயில் காவலனே வாயில் காவலனே அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றாரு. பரிசிலருக்கு வாயிலை அடைக்காத காவலனே விரைந்து ஓடும் குதிரையை கொண்ட நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதி அறியானோ அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வுலகில் வறுமை நிலையில் உள்ளோர் வாழ்கின்றனர் என்னும் நினைப்பு போலும் இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்த்து விடவில்லை, உலகமும் வெற்றிடமாகவில்லை. இதை சொல்லிட்டு ஒரு வெட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள் கோடாரியின் காட்டுக்கு சென்றா ஏதாவது ஒரு மரம் கிடைக்கும்னு சொல்லி பாடியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுவும் இதுதான். என்னன்னா எல்லாருமே பரிசல் வாழ்க்கையை வாழல. மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் தானிய வியாபாரம் பண்ணார். ஒவ்வொரு புலவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இசைக்கலைஞர்களா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பரிசல் வாழ்க்கையை மேற்கொண்டாங்க. பரிசல் வாழ்க்கையை மேற்கொண்டோர் தகுதிக்கு குறைவா பரிசு கிடைத்த போது முகம் மாறி அளித்த போதும் அப்பொருளை துச்சமென மதித்து மறுத்தார். ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கமும் தான். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். சுப்பிரமணிய பாரதி, அன்னிபெசன்ட், சுப்பிரமணிய ஐயர், அனந்தச்சருளு. இதுல சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பேஜ் நம்பர் 19 இந்தியா அப்படிங்கிற இதழ் சுப்பிரமணிய பாரதியார் வச்சு சொல்லி. மெட்ராஸ் மகாஜன சபை 1884 மே 16 சுப்பிரமணிய ஐயர், அனந்தச்சருளு இவங்களை வச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை செப்டம்பர் 20 1878 நம்மை நாமே அப்படிங்கிற தலைப்புல முதல் தலையங்கம் வந்தது. சுப்பிரமணிய ஐயர். இது வந்து யூனிட் 9ல சமூக பொருளாதார வளர்ச்சியில சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்கு பேஜ் நம்பர் 18ல கொடுத்திருந்தேன். இப்ப இதுல இந்த அன்னிபெசன்ட் அம்மையாரோட பத்திரிகை ஐஎன்எம்ல நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருந்தேன். ஈவன் இதுல இன்னொன்னு சொல்றேன். இந்த அன்னிபெசன்ட் நியூ இந்தியா மாதிரியே இன்னொரு தலைவர் நியூ இந்தியா பத்திரிகை நடத்தினார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சொல்லிட்டு ஒன்னு வீக்லி இன்னொன்னு டெய்லி, ஆரம்பித்த வருடமும் வேற, இதெல்லாம் தெளிவா சொல்லியிருந்தேன். அடுத்த கேள்வி பாருங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட், குடியரசு, விமென் சுதேசி லீக், அபாலிஷன் ஆஃப் தேவதாஸ் சிஸ்டம். இதுல இந்த ரெண்டுமே நமக்கு தெரியும் சரியா. உமன் சுதேசி லீக்கும் அபாலிஷன் ஆஃப் தேவதாஸ் சிஸ்டம் பார்ப்போம். உமன் சுதேசி லீக் போட்டாலே ஆன்சர் கரெக்டா வந்துடும் சரியா. ஏன்னா சிக்கு 1 சிக்கு 3 போட்டீங்கனாலே சுலட்சுமி ரெட்டி. உமன் சுதேசி லீக் வந்து அம்புஜத்தம்மா, அம்புஜவல்லி அவங்களோட இயற்பெயர். 1929ல சுதேசி லீக் அசோசியேஷன் அட் திருவல்லிக்கேணி பேஜ் நம்பர் 16 ரோல் ஆஃப் உமன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற பிடிஎஃப். இதுலேயும் பேஜ் நம்பர் 3ல இது வந்து முத்துலட்சுமி ரெட்டியோட கான்வகேஷன் சர்டிஃபிகேட். மேல ஒரு குட்டி ஒன்று தெரியுது. இதுல முத்துலட்சுமி ரெட்டி வந்து 1927 நவம்பர் 1930 ரெண்டுலையுமே தேவதாசி முறைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க. பட் அது நிறைவேற்றப்பட முடியல. இருந்தாலும் தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு வலுவான நடவடிக்கைகள் வந்து எடுத்தாங்க. ஷெல் பேங்கிள், ரிங்வெல், ரோமன் காயின், சில்வர் ஸ்டாம்ப்ஸ். இந்த 4ல சில்வர் ஸ்டாம்ப் மட்டும் நான் கொடுக்கல. எது கொடுக்காத கொடுத்தோன்னு சொல்ல போறேன். சில்வர் ஸ்டாம்ப் மட்டும் நான் கொடுக்கல, பாக்கி 3மே கொடுத்துருக்கேன். இந்த சங்கு வலை நடுவில் ஒரு பிடிஎஃப் மாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டேன். அது அப்படியே எக்ஸிபிஷன் இமேஜஸ் வெம்பக்கோட்டை அகழாய்வு தொடர்பா ஒரு 29 பேஜ், மொத்தம் 58 இமேஜ் கொடுத்துருந்தேன். இது தனியா பிடிஎஃபா. அதுல பேஜ் நம்பர் 7 பாருங்க. வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் அலங்கரிக்கப்பட்ட தங்கு வளையல் கண்டெடுப்பு. ஏன்னா வெம்பக்கோட்டை அகழாய்வில் இப்போ கிடைச்ச எல்லாமே உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல உடனே இமேஜஸா வந்தது. ஸோ வார்த்தைகளா படிக்கிறத விட இமேஜஸா படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி இதை கொடுத்துருந்தேன். குரூப்லேயே ஷேர் பண்ணவும் செஞ்சு. தங்கு வளையல் வெம்பக்கோட்டையா. அடுத்து அழகன்குளம். முற்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மருங்கூர்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்டதான் இப்ப அழகன்குளம்னு சொல்றாங்க. அழகன்குளத்துல பாத்தீங்க அப்படின்னா ரோமானிய காசுகளில் முன்புறம் ரோம பேரரசின் தலைப்பகுதியும் பின்புறம் வெற்றி தெய்வத்தின் உருவம் இருந்தது. ஒரு காசில் பேரரசர் 2ஆம் வேலண்டைன் காலத்தில் வெளியிடப்பட்டதாக அறிகிறது சரியா. அப்ப அழகன்குளம் அப்படிங்கிறது ரோமானிய காசு, ரோமானிய காயின்ஸ் அழகன்குளம் கரெக்டா. ஷெல் பேங்கிள்ஸ் வெம்பக்கோட்டை. அப்ப 4312 ஏக்கு 4 மேட்ச் ஆகுதா, சிக்கு 1 மேட்ச் ஆகுதா. ரிங்வெல் அப்படிங்கிறது கீழடி, அதையும் கொடுத்துருக்கேன். தமிழ் சமூகத்தின் வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பேஜ் நம்பர் 26 அகரம் மற்றும் கீழடி அகழாய்வுல உரைகிணறுகள் வந்து கிடைச்சிருக்குன்னு போட்டிருக்கா. உரைகிணறு அப்படின்னா அதுதான் ரிங்வெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உரைகிணறு கிடைச்சி இந்த எங்கேயே போட்டிருக்கு பாருங்க ரிங்வெல், இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு பாருங்க தெரியுதா ரிங்வெல் அப்படின்ட்டு. இப்ப இதுல அந்த ஸ்டாம்ப் காயின்ஸ் சில்வர் ஸ்டாம்ப்ஸ் இது மட்டும் கொடுக்கல, பாக்கி எல்லாமே கொடுத்துருக்கு சரியா. 44 சூஸ் த ரைட் ஆன்சர் அமாங் டைப். இதுல
அசோகரோட இன்ஸ்கிரிப்ஷன் பிரம்மகிரியில கிடைச்சது. இது ஏற்கனவே ஹிஸ்டரி ப்ரூஃப் வீடியோல போட்டாச்சு. இருந்தாலும் இங்கே காட்டிடுறேன். அசோகரோட இன்ஸ்கிரிப்ஷன்ல மாஸ்கி, குஜரா, நெட்டூர், உதயகுலம், பிரம்மகிரி இந்த இருக்கு இல்லையா, பிரம்மகிரி கர்நாடகா மாநிலத்துல சித்ரதுர்கா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்குது இந்த பிரம்மகிரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 1 கரெக்ட். அப்ப எனக்கு வந்து ஒன்னு 1 and 3 வரணும், இல்லைன்னா 1 and 2 வரணும். ஓகேங்களா? திருக்கோவிலூர் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ஸ் த டெத் ஆஃப் ஔவையார் which was published by T.A. கோபிநாத். இது கிடையாது. ஏன்னா திருக்கோவிலூர்ல ஜம்பை கல்வெட்டுல அதிகமான பத்தி குறிப்பிடும், நிறைய பேரை பத்தி குறிப்பிடும், கபிலரை பத்தி கூட குறிப்பிடுது, ஔவையாரை பத்தி குறிப்பிடல. இதுல சின்னமன்னூர் செப்பேடு வந்து தலையாலங்கானத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழி. இது கரெக்ட். இது வந்து 2-3 இடங்கள்ல சொல்லியிருக்கேன். தமிழக பண்பாடு பிடிஎஃப்ல ஸ்கூல் புக் வச்சு நடத்தும் போது சொல்லியிருக்கேன். இதை தாண்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நடத்தும் போது கொஸ்டின் நம்பர் 9 காலக்கை அகாடமியோட ப்ரீவியஸ் கொஸ்டின், அதுல கீழ்கண்ட எந்த செப்பேடு சிம்ம விஷ்ணுவோட தொடர்பு இல்லாதது அப்படின்னு சொல்லும்போது சின்னமன்னூர் செப்பேடு ஆன்சர் கொடுத்துட்டு இது பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லி அந்த தலையாலங்கானத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன்னு பேர் குறிப்பிட்டிருக்கேன். வேணாலும் நம்ம யூடியூப்ல இந்த செஷன் இருக்கு, எடுத்து பார்த்துக்கோங்க. 160. அடுத்து பாருங்க, சி.என். அண்ணாதுரை. ஆக்சுவலா அண்ணாதுரையை பத்தி கொஸ்டின், பெரியார் அவர்களை பத்தி யூனிட் 9லயும் கொடுத்துருக்கேன், இங்கேயும் கொடுத்துருக்கேன். சில கொஸ்டின் அங்கே பேஸ் பண்ணிட்டேன். அண்ணாதுரை அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தின் மீது இருக்க ஈர்ப்பால திராவிடர் கழகத்தில் சேர்ந்தார் அப்படிங்கிறாங்க. அண்ணாதுரை அவர்கள் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது திராவிடர் கழகம்னு மாற்றப்பட்டது. இன்னும் சொல்லணும்னா அந்த மாற்றப்பட்ட தீர்மானத்தை கொண்டு வந்ததே அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அந்த தீர்மானத்துல தான் ஆங்கிலேயர்கள் கொடுத்த பட்டங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். உங்களுக்கு புதிய தகவல் நான் சொல்றேன். அந்த தீர்மானத்துல ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். சி.என். அண்ணாதுரை ட்ரீட்டட் ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் திராவிடர் கழகம் ஈக்குவல். இது கரெக்ட். இப்போ வந்து இவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்னால திராவிடர் கழகம்னு சேர்ந்தாருன்னு சொல்றாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியில ஜாயின் பண்ணாரு. கிட்டத்தட்ட 2 ஒன்று தான். இந்த மாதிரி ஒரு குழப்பமா இருந்துச்சுன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு தலைவர்கள் பேஜ் நம்பர் 20 அறிஞர் அண்ணா இதுல இருந்து ஸ்டார்ட் ஆவாரு. அதுலதான் அறிஞர் அண்ணா நீதி கட்சியில ஈடுபாடு கொண்டு 1934 ஜாயின் பண்ணார். நீதி கட்சியில 35 பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் சந்திச்சுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். 49 வேலூர் கழகத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா திப்புவோட குடும்பம் வந்து கல்கத்தாக்கு மாற்றப்பட்டது. இது வந்து வேலூர் கழகம் பேஜ் நம்பர் 4ல திப்புஸ் ஃபேமிலி வாஸ் டேக்கன் டு கல்கத்தா, they were imprisoned for 6 years. இப்போ கல்கத்தா அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அப்ப இந்த 3ஆம் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு வச்சுக்கோங்களேன். இது வராது, இது வராது. ஒன்னு 1 ஒன்லி வரணும், இல்லைன்னா 1 to 4 வரணும். இந்த இடத்துல உள்நாட்டு துரோகத்தால் அதன் முக்கியத்துவத்தை இழந்ததுன்னு சொல்றோம்ல, உள்நாட்டு துரோகம் கிடையாது. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க கூட உதவி பண்ணணும்னு தான் சொன்னாங்க. அதனால உள்நாட்டு துரோகம் பெருசா கிடையாது. முறையான திட்டமிடல் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதை நீங்க தப்புன்னு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா A1 ஒன்லி தான் வரணும். சரியா? இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த கழகம் 8 மணி நேரம்னு சொல்றாங்கல்ல, இது வந்து 8ல இருந்து 10 மணி நேரம், எக்ஸாக்டா 8 மணி நேரம் சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த கழகம் அதிகாலையில் ஆரம்பிச்சது. கழகம் பாத்தீங்க அப்படின்னா அதிகாலையில் ஆரம்பிச்சது. இந்த கழகத்துல 10 மணிக்கு தான் கில்லஸ்பிக்கு எல்லா படைகளும் வந்து சேருது. அப்ப அதிகாலைனா ஒரு 2 மணிக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா 8 மணி நேரம், 1 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 9 மணி நேரம், இல்ல 12 மணிக்கே ஆரம்பிச்சது அப்படின்னா 10 மணி நேரம். ஸோ எக்ஸாக்டா டைம் பீரியட் தெரியல. 8ல இருந்து 10 மணி நேரம். எப்படி பார்த்தாலும் இந்த A1 ஒன்லி ஆன்சரா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். 51 நீதி கட்சி அன்னி பெசன்ட்டின் தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்து. இதுக்கு ஒரு கதை சொல்றேன். 1916ல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது மெட்ராஸ் யுனைடெட் லீக் இருக்குல்ல, மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் பேர் மாத்தினாங்க. அதுல தான் நீதி கட்சியோட பெரிய தலைக்கட்டுகள்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே 1916 தேர்தலில் தன்னாட்சி இயக்கத்தோட, தட் மீன்ஸ் அன்னி பெசன்ட் அம்மையாரோட ஆதரவு பெற்ற பிராமண வேட்பாளர்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க. தியாகராய செட்டி, பனகல் ராஜா, T.M. நாயர் இவங்க எல்லாருமே அன்னி பெசன்ட் அம்மையோட தன்னாட்சி இயக்கத்தோட ஆதரவு பெற்ற பிராமண வேட்பாளர்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க. நீதி கட்சி ஆரம்பத்துல இருந்தே தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது. ஏன்னா தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னு. ஈவன் இன்னொன்னு சொல்றேன், நீதி கட்சியோட முதல் ஜஸ்டிஸ் பேப்பரோட முதல் எடிட்டரா சூஸ் பண்ணப்பட்ட கருணாகர மேனன் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அவர் அப்படியே தன்னாட்சி இயக்கத்துக்கு தான் போயிடுவார். ஸோ நீதி கட்சி தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது. ஏன்னா தன்னாட்சி இயக்கம் டொமினியன் அந்தஸ்து கேட்டாங்க. இந்த டொமினியன் அந்தஸ்து பிராமணர்களுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கக்கூடும் அப்படின்னு பயந்தாங்க. சரியான விளக்கம் தான். நீதி கட்சியும் கொடுத்துருக்கேன், தன்னாட்சி இயக்கமும் கொடுத்துருக்கேன். ரெண்டையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பேஜ் எடுத்துட்டு வர வேண்டாம் தான் இதை எடுத்துட்டு வரேன். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இன் chronological order.
காமராஜர் வைக்கம் சத்தியாகிரகத்துல 24, 25. திருநெல்வேலி ரியாட் வந்து 1908. மெட்ராஸ் மகாஜன சபா 1884. சுதேசி சங்கம் 1905 இருந்து 1907. ஏன்னா 5ல திருநெல்வேலியில் இருக்கும், 7ல பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கும். சரியா? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 3, 4, 2, 1 பி தான் வரும். இதில் நான் எல்லாத்தையுமே நோட்ஸாக இங்கே எடுத்துகிட்டு வரல, பட் இது எல்லாமே நோட்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறதுக்கு ஒரு 2 மட்டும் எட்டு வந்தேன். திருநெல்வேலி ரியாட் எடுத்துகிட்டு வந்து 1908 மார்ச் 13. சரி, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபா 1884 மே 16. மெட்ராஸ் மகாஜன சபா வந்து சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, பேஜ் நம்பர் 72. திருநெல்வேலி கழகம் அப்படிங்கிறது அதே இதில் பேஜ் நம்பர் 41. இதிலே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா சுதேசி சங்கம் பற்றியும் குறிப்பு இருக்கும். அதாவது 4மே நோட்ஸில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே அடுத்தடுத்து அட்டாச் பண்ணோன்னா பிடிஎஃபோட லென்த் அதிகமாகுதுன்னு சொல்லி ஏதாவது 2, 3 மட்டும் அட்டாச் பண்ணுவேன். அடுத்து அஞ்சலை அம்மாளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரி? அஞ்சலை அம்மாள் சிறையில் இருந்த போது கர்ப்பமாக இருந்தார். இவங்களை பற்றி கேள்வி வரும்னு அடிக்கடி சொன்னேன். ஏன்னா இந்த சிறையில் இருக்கும்போது ஒரு மகனை பெற்றெடுத்தாங்க, அவர் பேர் ஜெயில் வீரன். அந்த ஜெயில் வீரன் 2020 இறந்து போனாரு. அப்பவே சொன்னேன் இவரை பற்றி கட்டாயம் கேள்வி வரும் அப்படின்னு. முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அஞ்சலை அம்மாள் சிறையில் இருந்த போது கர்ப்பமாக இருந்தார். எஸ். 10 ஜனவரி 1931. சீரியஸ்லி இன்ஜூர்டு டியூரிங் சால்ட் சத்தியாகிரகா அட் கடலூர். Sentenced to 6 months imprisonment and sent to Vellore jail. She was 6 months pregnant at the time. உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. 6 மாதம் வேலூர் சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்போ அவங்க 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க. A month later, she was released from jail and gave birth to a baby boy. She then went to jail with 15-day-old child. அது குழந்தை பிறந்து 15 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறாங்க. அந்த பையன் ஜெயிலில் பிறந்தனால ஜெயில் வீரன் பேர் வச்சாங்க. அதுவே ஜெயவீரன் மாறி போச்சு. அந்த பையன் 7/10/2020 அந்த ஜெயில் வீரன் வந்து இறந்து போறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதான் அந்த ஜெயில் வீரனோட புகைப்படம் அப்படின்னு கூட கிளாஸ்ல காட்டியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சென்னையில் பிறந்த அஞ்சலை அம்மாள்னு சொல்றாங்க. அவங்க சென்னையில பிறக்கல. அவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா கடலூர் முதுநகர். அதுக்கப்புறம் அஞ்சலை அம்மாளோட கணவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதை விரும்புவார். ஆக்சுவலா அவர் வந்து பார்ட்டிசிபேட் தான் பண்ணார். அஞ்சலை அம்மாளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். அஞ்சலை அம்மாள் காங்கிரஸ் எம்எல்ஏவாக 37லேருந்து 46 வரைக்கும் பணியாற்றினதா சொல்றாங்க. இதுல இன்னொரு பியூட்டி சொல்றேன். அஞ்சலை அம்மாள் பார்த்தீங்க அப்படின்னா 52 வரைக்கும் இருந்தாங்க. She was elected from Kadalur constituency as a member of Madras Provincial Legislative Assembly 3 times, 37, 46, 52. சரியா? அதே மாதிரி அஞ்சலை கேனல்லே ஒன்று கடலூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 4வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். 1, 4 கரெக்ட். ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. Which are the following statements are correct about Vaikam protest? Vaikam Satyagraha பத்தி. சார் ஜோசப் ஆஃப் கேரளா ஆக்டட் as the mastermind in the Vaikam protest. இவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருந்தாங்க. டி.கே. மாதவன், கே.பி. கேசவ மேனன், சார் ஜோசப். பேஜ் நம்பர் 37 தமிழ்நாட்டு தலைவர்கள் பெரியார் நடத்தும்போது நடத்தி கொடுத்தார் போன்றவர்களும் தமிழ்நாட்டு சமூக நீதி இயக்க தலைவர்களான தந்தை பெரியார், கோவை ஐயாமுத்து போன்றவர்களும் சேர்ந்து நடத்திய மகத்தான போராட்டம் தான் இது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Gandhi had difference of opinion about the involvement of Christian George Joseph in the untouchability issue. இதை சொல்றேன். State of George Joseph was erected at Madras. இது கரெக்ட். சரியா? அப்ப 1, 3 கரெக்ட். சரியா? அடுத்து வாங்க. George Joseph and Karur Neelakandan were not interested to join Periyar on Vaikam protest. இது தப்பு. சரியா? அப்ப 1, 3 மட்டும் இருக்கிறது. இது ஒன்னே ஒண்ணுதான். 4 இங்க தப்பாகி போச்சுல. ஆன்சர் என்னன்னா பி. இப்ப இங்க மேல வாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட். காந்தி வந்து இந்த போராட்டத்தை பத்தி தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த இதுல பேஜ் நம்பர் 42ல இது வந்து ஒரு தனியான போராட்டம் கிடையாது, இது வந்து ஒரு சமூக நீதி போராட்டம்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இந்துக்களுக்கு தாண்டி கிறிஸ்துவர், முஸ்லீம்கள், சீக்கிய மதத்துல முற்போக்கு கொண்ட சிந்தனை கொண்டவர்களின் ஆதரவும் இருந்தது. அப்துல் ரஹ்மான் குட்டி, ஃபரீத் சாஹிப், அப்துல் ரஹீம் போன்றவர்களும் இதுல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களும் ஈடுபட்டாங்க. காந்தி ஒரு முறை ஜார்ஜ் ஜோசப்ட்ட சொன்னார், நீங்க பத்திரிகையில இதுக்கு பங்களிப்பு கொடுங்க, சத்தியாகிரகத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்னு காந்தி சொன்னார். அதனால 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். உங்களுக்கு அது தெரியலனா கூட 1, 3 வச்சு 2 தெரியலனா கூட ஆன்சரை கொண்டு வந்துடலாம். வைக்கம் சத்தியாகிரகம் பேஜ் நம்பர் 42, 37ல கொடுத்துருக்கேன். அடுத்து கொல்லிப்போரை காயின்ஸ், பெருவழுதி காயின்ஸ், பெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இப்ப பெருவழுதி பாண்டிய மன்னர்,
பாண்டியன் உக்கிர பெருவழுதி, அந்த பெருவழுதி எல்லாமே சங்ககால பாண்டியர்கள் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். பொறை அப்படிங்கிறது சேரர்களோட பேர். அந்த பொறை இந்த பொறை அப்படின்னு ஒரு ப்ரூஃப் காட்டுறேன். யூடியூப்ல சவுத் இந்தியன் ரூலர்ஸ் நடத்திருக்கேன். சங்கம் பீரியட் சேரா சோழா. இதுல இந்த இரும்பொறை, அந்த பொறை, இந்த பொறை எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ பொறை அப்படிங்கிறது சேரர்களோட பேர். இப்போ பெருவழுதி அப்படிங்கிறது பாண்டியரோட பேர். ஏன்னா பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதி. ஈவன் திருக்குறளை வந்து திருவள்ளுவர் சமர்ப்பிச்சார்ல, பாண்டிய மன்னரோட அரசவையில் தான் சமர்ப்பிச்சாரு. அப்போ கூட இந்த பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதியை பற்றி சொல்லியிருந்தேன். பெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி காங்கேயம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மொகஞ்சதரம். ஆனால் இதில் ஒரு பியூட்டி சொல்கிறேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் மொகஞ்சதரவை தாண்டி நிறைய இடங்களில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. மொகஞ்சதரவை விட பெரிய பெரிய இடங்கள்லாம் இருக்குது. மொகஞ்சதரில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கான சான்று ரொம்ப ரேரு. ஆனால் இதை கொடுத்து வச்சிருக்கிறான். இது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு தெரியும். பட் இதை விட மான்செஸ்டர் ஆஃப் ஐவிசி, லங்காஷ்கர் ஆஃப் ஐவிசி நடத்தி கொடுத்துருக்கேனா? கிளாஸ் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லான்செஸ்டர் ஆஃப் ஐவிசி, மான்செஸ்டர் ஆஃப் ஐவிசி, லங்காஷ்கர் ஆஃப் ஐவிசி 2 இடம் சொல்லியிருக்கேன். சரியா? பெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி காங்கேயம், இது கரெக்டு. இது நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு இடத்துல இருக்குது. இதை தாண்டி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டோட வெப்சைட்லையும் இருக்குது. சரியா? அடுத்த கேள்வி. ரீசன் அண்ட் அசெஷன். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் கண்டக்டட் இன் பட்டணம், எர்ணாகுளம், Kerala, unearthed signs of early Roman trade. Correct. The exhibition proved that Pattanam was a part of Muziris, the port city of Sangam Sera. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு, ரெண்டுமே கரெக்ட் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, முசிறியை பற்றியும் கரூரை பற்றியும் சொல்லிட்டு பஞ்சிங்கிறாங்க, முசிறிங்கிறாங்க. முசிறியில் துறைமுகம் இருந்ததுங்கிறாங்க. இன்னைக்கு முசிறி திருச்சி பக்கத்தில் இருக்குது. அப்போ திருச்சியில் கடல் இருந்ததா? இதெல்லாம் காமெடியாக சொல்லிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி தமிழர் சமூகத்தின் வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு, பேஜ் நம்பர் 17. தமிழக அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை தாண்டி பிற இடங்கள் அகலாய்வு பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதில் முசிறி என்ற பட்டினம் சங்க காலத்தில் மேற்கு கடற்கரையில் சேர நாட்டின் துறைமுகமாக விளங்கிய முசிறி என்கிற பட்டினம் இந்த இடத்துல அகலாய்வு மேற்கொள்ள கேரள மாநில தொல்லியல் துறையோட சேர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொன்னாங்க. இதில் தான் சொல்லியிருந்தேன். ரோமானியர்களோட வணிகம் பண்ண இடம் இருந்தது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டணம் அப்படிங்கிற இடம் தான் முசிறியா இருந்திருக்கும். ஏன்னா அது முசிறியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடலோரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த கேள்வி. எந்த குறள் செய்நன்றி அறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தை சேர்ந்து? மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. திருக்குறள்ல பேஜ் நம்பர் 65. எக்ஸாமுக்குள்ள ஒரு சில அதிகாரத்தை தான் கவர் பண்ண முடிஞ்சது. அதுல கேட்டதையே சொல்றேன். மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு செய்நன்றி அறிதல் அதிகாரத்துல தான் வருது. அதாவது மாசவற்ற குற்றமற்றவர்களோட உறவை எப்போதும் மறக்கக்கூடாது. துன்பம் வந்த காலத்துல உதவி செஞ்சவங்களோட உதவியை என்னைக்கு மறக்கக்கூடாது. ரெண்டுமே இதுல சொல்லப்படும். அடுத்த கேள்வி. அழுக்காறு அபாவெகிலி இன்னா சொல். இதுக்கு பேஜ் கொஸ்டின் நம்பர் 10 திருக்குறள் ப்ரீவியஸ் கொஸ்டின். அதுல அழுக்காறு அபாவெகிலி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்காய் என்றது அறம்னு திருவள்ளுவர் சொன்னார். இதை தாண்டி தமிழக பண்பாடுன்னு ஒரு PDF 52 பேஜ் கொடுத்தனா பேஜ் நம்பர் 27 இருக்கும். அழுக்காறு அவாவைகளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்காய் என்ற தரம். ஏன்னா லிட்ரேச்சர் பார்ட்டோ திருக்குறள் பார்ட்டோ பெரும்பாலும் ஸ்கூல் புக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் புக்ல இருந்து சில டேட்டாஸ் அதில் எடுத்து கொடுத்துருக்கிறேன். அடுத்த பாருங்க. உருபசியும் ஓவாப்பினியும் தெருபகையும் சேராது இயல்வது நாடு. இப்ப இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அதிகமான பசியும் ஓயாத பகையும் ஓயாத நோயும் அதிகமான பகையும் சேராது இருக்கிறது ஒரு நல்ல நாடு. கரெக்ட் தான். நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையாய கடமையா கருதுறாங்க. தன்னாடு மட்டுமின்றி எந்நாடும் சிறப்பிற்று இருக்க விரும்பு. ரெண்டுமே கரெக்ட் தான், சரியான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆனால் இங்க ஒரு விஷயத்த சொல்றேன். உருப்பசியும் ஓவாப்பி, ஏன்னா நமக்கு ஆன்சர்ல கொடுக்கறது அப்படிதான் கொடுப்பாங்க, இருந்தாலும் சொல்றேன். இப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு திருக்குறள்ல ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு சொல்றேன். காரணம் பாத்தீங்க அப்படின்னா, நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையாய கடமையா கருதுறாங்க. ஓகேங்களா? ஒன்னு சி கொடுக்கலாம், இல்லைன்னா டி கொடுக்கலாம். ஏன்னா டிஎன்பிசி வந்து இந்த மாதிரி இதுல என்ன கொடுக்குறான்னு குழப்பம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிடி ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் டி வருது அப்படின்னு சொல்றேன்னா, கூற்று இருக்கு இல்லையா, இந்த கூற்றுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கிற மாதிரி காரணம் இருக்கணும். கூற்று வந்து ஒரு திருக்குறள், காரணம் வந்து புலவர்களுடைய விருப்பத்தை பத்தி சொல்லுங்க. ரெண்டுக்குமே ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அதை வச்சு சொல்லுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 42 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்ட் 1. உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு,
நம்மளோட யூடியூப் செஷன்லேயே நோட்ஸ் இருக்கு, எடுத்து பார்த்துக்கோங்க. 73 தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியன மறுக்க மாட்டான். சொன்னலையா, திருக்குறள்ல எல்லா அதிகாரமும் நடத்தல, ஒற்றாடல் அதிகாரம் நான் இன்னும் நடத்தல. அதனால இது என்னோட நோட்ஸ்ல இருந்து வெளியவே வந்த கொஸ்டின். இந்த டாபிக், அதாவது எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்காதான் காக்கதன் நெஞ்சு, இதுவுமே நான் நோட்ஸ் இன்னும் நடத்தல. ஏன்னா நான் வந்து டைமுக்குள்ள முக்கியமான அதிகாரங்கள் நடத்தி கொடுத்தேன், இது இன்னும் நடத்தல. இப்போ இது என் நோட்ஸ்ல. அதே மாதிரி இந்த குறுந்தொகை, மணிமேகலை, தொல்காப்பியம், புறநானூறு, இதுவும் நான் நோட்ஸ்ல. இந்த 3 கொஸ்டின் என் நோட்ஸ்ல இருந்து வரல, பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா என் நோட்ஸ்ல தான் இருந்தது. இதை நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, எனக்கு என்கிட்ட ஒரு ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஃபீஸுக்கு உண்மையானவனா நான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம லட்சக்கணக்கில் வாங்கல, 2000 ரூபாய் வாங்கியிருக்கோம். நீங்கள் கொடுத்த 2000 ரூபாய்க்கு நான் எந்த அளவில் உண்மையானவன் நான் இருந்திருக்கேன் அப்படின்னா இதை காட்டுது. மற்றபடி இது வந்து ஒரு புகழ்ச்சிக்காகவோ அதுக்காக. வாங்கன் பேட்ச் யூனிட் 8 யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூ 2222 ரூபாய். பொதுத்தமிழ் 1600 ரூபாய். அதுக்கப்புறமேட்டு காலாக் அகாடமியோட அஃபீஷியல் ஆப்பு, இதிலே நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முழுசாக டைப் பண்ணுங்கள் காலாக் அகாடமி அப்படி. ஏன்னா இன்னும் சஜஷனில் காட்டுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை, உங்கள் சப்போர்ட் இருந்தால் பெரிய ஆள் ஆகிடுவேன். இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதனோட வாட்ஸ்அப் நம்பர், இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் செஷன், தமிழரசு மேகசினில் இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.